எங்கே வந்திருக்கோன்னா லங்காவி ஸ்கை கேப், ஒரு என்ன சொல்கிறது, ரோப்வே, விஞ்ச் மாதிரி. பயங்கர பயமாக இருக்கும், பயங்கர குளிராக இருக்கும், என்னெல்லாமோ சொன்னாங்க. பறந்து போயிடுவோம், கண்ணாடி பறந்துடும், பேக் பறந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கு தான் சரி வாங்க நேரில் போய் பார்த்துருவோமே அது உண்மையாக இல்லையாங்கிறது பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குது. இந்த தெரியுது முன்னாடி ஒரு பிரிட்ஜு, இது வந்து முன்னாடி கிடையாதான். இங்கே வந்து ஒரு சின்ன ஆறு ஓடுது, ஆறு மாதிரி, ஓடை மாதிரி. அப்போ வந்து இந்த ஓடைக்குள்ளே முன்னாடி வண்டி இறங்கி அப்படியே தான் வந்து ஏறணுமா. அப்போது இப்போ தான் புதுசாக இந்த பிரிட்ஜை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜு மேலே தான் நடக்கிறேன். ஓடை சொன்னேன்ல பாருங்க, ஓடை எவ்வளோ க்ளீன் தண்ணி, எப்பா சூப்பராக இருக்குது. அந்த தெரியுதா உங்களுக்கு, தெரியுமான்னு தெரில, கோப்ரோவில் ஜூம் பண்ண முடியாது. மேலே பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க ரோப்பு. எப்படி அங்கே தானே போகிறோம், நேரில் போய் பார்ப்போம். இப்போ இதுக்கே எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு. ஆனால் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக. நம்ம நேரத்தை பார்த்தீங்களா, ஸ்கை பிரிட்ஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நேரம் ரொம்ப மோசங்க, ஸ்கை பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெறும் ரோப்வே மட்டும்தான். சரி, டிக்கெட்டை கொடுத்துட்டு பேசுகிறேன். இது பாருங்க, கையில் இப்படி ஒரு பேண்டு கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டு அங்கே டேப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட வேண்டியதான் நேரம். இந்த சூர்யா இருக்கா அப்படி ஒரு கூட்டுக்குள்ளே ஏறி கூட்டிகிட்டு போகிறாங்க. சுட்டு பொசுக்குது. எத்தனை மணிக்கு வரணும்? 1 மணிக்கு 10 மினிட். இப்படிதான் அங்கே பார்த்தா கடல். செம ஹைட்டு. மழை பெய்யுது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. வந்து இறங்கியாச்சு. ஆக்சுவலாக இங்கே நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது, மேலே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் இங்கே வியூவை பாருங்களேன், வாய்ப்பே இல்லை. ஏங்க அப்பா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வாய்ப்பே இல்லாத வியூ. Can I just go there and take a video? எப்படி இருக்கு? சொன்னேன்ல, பயங்கரமான ஒரு விஷயம் உண்டு. இது எப்படி இப்படி இருக்குதுன்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி ரெண்டே பில்லர்ஸ் தான், 2 பில்லரு, கீழே ஒன்று மேலே ஒன்று, அவ்வளோதான். ஆனால் மேலே 4 இருக்குது, கீழே 4 இருக்குது, 4 சேர்ந்துருக்கு, கீழே உள்ள 4 சேர்ந்துருக்கு. நடுவில் வெறும் கயிறு மட்டும்தான், அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்க. இந்த தெரியுதுல, இது ஒரு பில்லர். அப்புறம் கீழே இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்தது ஒரு பில்லர். இது வந்து ஏதோ போட் கிளப்பு. இது தெரியுறதுக்கு லங்காவிங்கிற ஐலண்டு ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள். இந்த சைடு கடல், இந்த சைடு கடல், இந்த சைடு கடல். இது மொத்தம் ஐலண்டு, இது மொத்தம் ஐலண்டு. கடலோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. போட்டு பார்க்குறீங்களா?
எப்படி இருக்குது பார்த்தீங்களா போட்டு. இந்த சைடும் கடல். இது ஃபுல்லாக அப்படியே ரோப்வே. இங்கே கொஞ்சம் சாப்பிட்றதுக்குலாம் அதை வச்சுருக்காங்க. வாவ் வாவ் வாவ். இப்போ தான் கிளியராக புரிஞ்சுது என்ன விஷயம்னா, இந்த எனக்கு பின்னாடி தெரியுது இது ஸ்கை பிரிட்ஜு இல்லை, ஓகேவா? இது ஸ்கை பிரிட்ஜ் இல்லை, அது ஸ்கை வாக். அங்கே நம்ம போகலாம். இப்போது நான் கீழே இருந்து என்ன நினச்சேன்னா அது ஸ்கை பிரிட்ஜுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது ஸ்கை வாக்கு. அங்கே போகலாம். அதாவது கீழேருந்து நம்ம இங்கே வந்துட்டு இங்கேருந்து இப்படியே நடந்து வந்து இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டே பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இங்கே கடல். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா, அது அதுக்கு அடுத்தது. இதை தாண்டி இப்போ அங்கே மேலே போகலாம். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்கை பிரிட்ஜு. ஸோ அங்கே தான் இப்போ நாட் அலவுடு. மேலேயும் போகலாம், இங்கேயும் வரலாம் வியூ பாயிண்ட்டு, அங்கேயும் போகலாம். ஓகே, என்னடா திடீர்னு கொடை பிடிச்சிட்டு நிற்கிறானேன்னு பார்க்குறீங்களா? திடீர்னு மழை வந்துருச்சுங்க. ஐயோ, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மழை பெய்யுது, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெயில் அடிக்குது. என்ன கிளைமேட் சேஞ்சுங்க. டிக்கெட்ஸ் வந்து 35 ரிங்கெட்டு. 35 ரிங்கெட்னா ஆல்மோஸ்ட் 700 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ 700 ருபீஸ் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. சைல்டு டிக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 25 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையில் போட்டிருந்த ஒரு காமிச்சின ஒரு பேண்டு, அந்த மாதிரி ஒரு பேண்டு கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஸ்கை கேப் ப்ளஸ் ஸ்கை பிரிட்ஜ் அப்படின்னு ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கை கேப் தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது. ஸ்கை கேப்லேயே தான் ஸ்கை வாக்கும் இருக்கும். ஸ்கை பிரிட்ஜு வந்து நான் இப்போ காமிச்சுன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்கை பிரிட்ஜு. அங்கே இப்போ ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால நாட் அலவுடு. இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல நின்று உங்களுக்கு காமிச்சேன்ல, அது மட்டும்தான் வந்து நம்ம 35 ரிங்கெட்டில் இன்க்ளூடட். ஓகே, அதுக்கப்புறம் அதுவும் அந்த ஸ்கை பிரிட்ஜுக்கும் ஆக்சுவலாக போகலாம் அந்த 35 ரிங்கெட்டில். பட் என்னென்னா இப்போதைக்கு அந்த மெயின்டெனன்ஸ் நடக்கிறதுனால ஸ்கை பிரிட்ஜு போக முடியாது. இங்கே வந்து இந்த ஸ்கை வாக்குங்கிறது வந்து ஃபுல்லி கிளாஸ் பாட்டம் ஒரு ரவுண்டாக இருந்து காமிச்சினே. அதுக்கு வந்து தனியாக 50 ரிங்கெட்ஸ் அடல்ட்ஸுக்கும் 28 ரிங்கெட்ஸ் வந்து குழந்தைகளுக்கும் டிக்கெட்ஸ் தனியாக எடுத்தால் நம்ம வந்து இந்த கிளாஸ் பாட்டமுக்கு போகலாம். பட் அது இப்போதைக்கு நான் போக விரும்பலை. ஏன்னா என் கூட இருக்கிறவங்க யாருமே வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லை, ஃபேமிலி யாருமே. ஸோ நான் மட்டும்தான் தனியாக போகணும், அது போரு. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே விஞ்சிலே போயிட்டு திரும்ப அப்படியே கிளம்பலான் இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் கவர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இது மட்டும் இங்கேயே டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நிறையா மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது எல்லாத்துக்குமே விஐபி எக்ஸ்பிரஸ் லேன் இருக்குது, நார்மல் லேன் இருக்குது. விஐபி எக்ஸ்பிரஸ் லேன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், நார்மல் லேன்னா வந்து மெதுவாக தான் போகும், சுற்றி சுற்றி போகும். காமிக்கிறேன். இது வந்து விஐபி லேன் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். இது வந்து இப்படியே போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படி தான் வந்து ஏற முடியும். ஆனால் இன்றைக்கி லீவு அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி ஸ்கூல் ஹாலிடேயும் கிடையாது. அதனால் இன்றைக்கி கூட்டமே இல்லை. ஸோ நம்ம வந்து சாதாரண லேன்லேயே வந்து ஜாலியாக போகலாம். அதுக்கப்புறம் ஸ்கை பிரிட்ஜும் போயிருந்துருக்கலாம், என்ன மிஸ் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியில் போக முடியுமான்னு பார்ப்போம். கொண்டோலாஸும் இருக்குது, ஆர்டினரி கொண்டோலாஸும் இருக்குது. இது வந்து ஆர்டினரி கொண்டோலாஸு. இங்கே தான் ஏற போகிறோம், திரும்ப மேலே போக போகிறோம். ஸ்ட்ராங் விண்டுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கை பிரிட்ஜை. மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை, ஸ்ட்ராங் விண்டு. என்ன விண்டோ என்னவோ
இந்த வண்டியில் டிவிலாம் இருக்குது. அவ்வளோ ചരിത്രത്തിൽ ആദ്യമായിട്ട് രാത്രി ഭക്ഷണമില്ല, രാവിലെ ഭക്ഷണം. ലങ്കാവി നല്ല റിസോർട്ടൊക്കെ ഉള്ള വലിയ സ്ഥലമാണ്. അതാ സ്കൈ ബ്രിഡ്ജ് കണ്ടാ? நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே இவ்வளோ பனியாக இருக்குது, இங்கே பாருங்க. இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இந்த இடத்துல தான் வந்து முடியுது. இதோட சுற்றி திரும்ப போயிடுவோம் இங்கேருந்து. ஆக்சுவலாக நம்ம டிக்கெட்டில் இன்க்ளூடடு ஸ்கை பிரிட்ஜும் ஸ்கை கேபும். என்ன துரதிருஷ்டவதமாக இன்றைக்கி போக முடியல. ஸோ பார்த்துட்டு சாப்பிட போவோம். பயங்கரமாக பசிக்குது, எல்லாருமே கொலை பசியில் இருக்காங்க. இதான் ஸ்கை மார்ட். இங்கே வந்து சொவினீர்ஸ்லாம் இங்கே இருக்கும். நிறைய தண்ணி பாட்டிலு, ஜூஸு, அப்புறம் சின்ன சின்ன அந்த சாக்லேட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஸ்கை பிரிட்ஜ் ப்ளஸ் நேச்சர் ட்ரெயில். இங்கே ஏதோ இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் டூர் கண்டக்ட் பண்ணுறாங்க இவங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் டூர் இருக்குது. ஆனால் இது ஒரு உண்மையிலே ஆச்சரியம்தான், சரியான ஒரு விஷயம். இன்னும் மேலே போகலாம். மேலே போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் காமிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன். இது ஸ்கை கிளைடு. ஸ்கை கிளைடுனா வந்து நம்ம ஆக்சுவலாக ஸ்கை பிரிட்ஜுக்கு போகிறோம்ல, ஸ்கை பிரிட்ஜுக்கு வந்து நடந்து தான் போகணும். ஆனால் ஸ்கை கிளைட்னா லிஃப்ட் இருக்கும். இந்த லிஃப்ட் வழியாக சல்லுன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க நம்மளை. பட் அதுக்கு தனி சார்ஜ். எல்லாம் பிஸ்னஸ் தான், என்னத்த சொல்கிறது. இங்கேருந்து பாருங்கள், நான் சொன்னேனே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கிளியராக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லை. எல்லாருக்கும் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. நம்ம விடுவோமா? வந்துட்டோம் மேலே. வாவ், இங்கே பாருங்கள், ஏதோ லவ் லாக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளூவாக இருக்குது சி. இங்கே ஒரு செல்ஃபோன் டவர் இருக்கேன் பின்னாடி. மேலே வந்துட்டோம் மேக்ஸிமம் வியூ பாயிண்டில். இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏ அப்பா, எப்படி சரியான இடங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 1-2 கிலோமீட்டராவது நடக்க வேண்டியது இருக்கும். அது கனெக்ட் பண்ணி வாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரிலங்க இப்போ அந்த சைடு. அதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் முதல்ல. அடுத்தது இங்கே தெரிகிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. இதுதான் இப்போ தெரிகிறது செகண்ட் ஸ்டாப்பு. இந்த சைடு கடல், அந்த போட் கிளப்லாம் தெரியுது பாருங்கள். நிறையா குட்டி குட்டி ஐலண்ட்லாம் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பனி மூடிடுச்சு. வெதரும் சான்ஸே இல்லை இங்கே. சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த டவருக்கு போவோம், அதோடு கிளம்புவோம். இங்கே பாருங்கள், இதுதான் வியூ. இந்த வியூ சான்ஸே இல்லைங்க. ஹாலிவுட் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது. சினிமாவே தோற்று போயிடும். இதுக்கு முன்னாடி எடுத்தது அங்கேருந்து எடுத்தேன். இதுதான் அந்த ஸ்கை பிரிட்ஜு. இங்கே தான் போட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான்.
ஸ்கை பிரிட்ஜ் டூர் முடிஞ்சு அடுத்தது அண்டர் வாட்டர் வேர்ல்டு.